இன்கேஸ் நீங்கள் வந்து எழணும்னு நினச்சி ஒரு அலாமை வச்சு அந்த ஸ்னூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ண போவீங்க இல்லையா, அந்த செகண்டை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பேசுவோம். எப்படி அந்த ஸ்னூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் அந்த ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு எழுந்து நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செய்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஏன்னா இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு நாளும் போய் அந்த ஸ்னூஸ் பட்டனை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குன்ட்டு தூங்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி என்ன தான் இருக்குது கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணுவோம் வாங்க. கைஸ், நம்ம இப்படி ஒரு 5:30 6 மார்னிங்கில் எழுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோவை மேக் பண்ணி ஆல்ரெடி என்னோடய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் அப்படி நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையிங்காகவே இல்லை. ஓகே, ஆக்சுவலாக என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செஞ்சு எதனால் நம்ம எழ மாட்டேங்கிறோம், எதனால் எழுறோம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செஞ்சு அந்த ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறது, நம்ம கற்றுக்கிட்ட பீப்புளுக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாகவே செஞ்சேன். அந்த எக்ஸ்பெரிமெண்டலில் நான் வந்து காலையில் வந்து அலாம் வச்சும் எழாமல் இருந்திருக்கேன், அலாம் வைக்காமல் கூட எழுந்திருக்கேன். இந்த மாதிரி 2 விஷயம் என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து கிடைச்சிது. அந்த எல்லா விஷயத்தையும் தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போவோம், ஓவராக பேசாமல். ஆக்சுவலாக வந்து நான் வந்து காலையில் எழுந்து அந்த ஸ்னூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எதனாலடா நான் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்குறேன் அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச்சை பண்ணால் என் கையில் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது, இங்கே பாருப்பா ஏகே, நீ நைட்டு வந்து லேட்டாக தூங்கியிருக்க, அதனால் வந்து இப்போ வந்து நீ வந்து நல்லா தூங்கிக்க. ஏன்னா நீ வந்து ரொம்ப டயர்டாக இருக்க, நைட்டு வந்து நிறைய ஏதோ ஒர்க் பண்ணியிருக்க, லேட்டாக தூங்கியிருக்க, உனக்கு வந்து ஹெல்த் முக்கியம் அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ ரீசனை சொல்லி நான் தூங்கிடுறேன். ஸோ என்னோடய கையில் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது என்னென்னா, நான் நைட்டு வந்து லேட்டாக தூங்கினேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நிற்கிது. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி நைட்டில் போய் என்னப்பா செய்கிறேங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சின்ன ரிசர்ச் அப்படின்னா, நைட்டு வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் செஞ்சுருப்பேன். இது வந்து எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு பண்ணுறத இங்கே சொல்கிறேன். ஏதாவது முக்கியமான விஷயத்தை செஞ்சுருப்பேன், ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருப்பேன், இல்லை யூடியூப்பில் ரேண்டமாக எதை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி வச்சுருப்பேன், இல்லைனா வந்து எதையோ நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி என்னென்னமோ செஞ்சு என்னோடய ஸ்லீப்பிங் டைமுன்னு பார்த்தா ஒரு 11:30 12:30 1க்கு கொண்டு போய் விட்டுருது. இந்த டைம்லலாம் நம்ம தூங்கிட்டு காலையில் சீக்கிரம் எழணும்னு நம்ம நினைக்க கூட கூடாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நம்ம ஸ்லீப் வந்து கரெக்டாக ஒரு டைமுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த டைமில் டெய்லியும் தூங்குகிறோம். அந்த டைமில் டெய்லியும் தூங்குனா அந்த டைமுக்கு காலையில் டெய்லி எழுந்துருவோம். இது சிம்பிள் மேட்ரு. ஏன்னா வந்து ஒரு நார்மலான பர்சன் ஒரு நாளைக்கு வந்து 6 to 8 ஹவர்ஸ் தூங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நம்மளுக்காக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா 4 to 5 ஹவர்ஸ் தூங்கி வச்சுருப்போம். அந்த 1 மணிக்கு தூங்கினா 4 to 5 ஹவர்ஸை தான் தூங்க முடியும் கைஸ். ஸோ நம்ம 10 மணிக்கு தூங்கினா மோர் தென் 8 ஹவர்ஸே தூங்கலாம். ஸோ இங்கே வந்து நம்மளோட தூக்கத்தில் நம்ம வந்து கையை வைக்கும்போது அது நம்ம எழ்றதில் கையை வச்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம போய் சீக்கிரம் தூங்கணும். அது மட்டும் இல்லாமல் 6 to 8 ஹவர்ஸ் தூங்கணும். அவ்வளோதான். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நான் காலையில் எழும்போது அந்த மைண்டில் என்ன ஸ்பார்க் ஆகுது, அந்த ஸ்னூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஸ்பார்க் ஆகுதுன்னா, இங்கே பாரு எக்கி, நீ நைட்டு வந்து லேட்டாக தூங்கியிருக்க, நீ டயர்டாக இருக்க, நீ உன்னோட தூக்கத்தில் கை வச்சிருக்க, நைட்டு வந்து ஓவர் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்க, இந்த மாதிரி என்னென்னமோ ரீசனெல்லாம் டம்மியான ரீசனெல்லாம் சொல்லிவிட்டு என் மைண்டுக்கு நானே சொல்லிவிட்டு நானே அந்த அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு தூங்கு தூங்கு தூங்குன்னு தூங்கிட்டு இருக்கேன். யா இந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான் நம்ம நடக்கவே கூடாது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களோட தூக்கத்தில் கை வச்சிங்கன்னா அது உங்களோட வேக்கப்பில் கை வச்சிரும். அவ்வளோதான். கைஸ், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதே விஷயத்தை தான் நான் மறுபடியும் சொல்ல போகிறேன். 2வது பாயிண்ட்டாக, நம்ம எழணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த எழணும்னு நினைக்கிற அந்த செகண்டில் நம்ம மைண்டுக்கு வந்து எதனால் எழணும் அப்படின்ற ஒரு ரீசனை கொடுத்தா தான், ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனை கொடுத்தா தான் அந்த ரீசனால் மட்டும்தான் நம்மளோட மைண்ட் எழுமே தவிர வேறு என்ன செஞ்சாலும் நம்மளோட மைண்ட் எழாது. ஸோ நீங்கள் அப்படி எழணும்னு நினைக்கும் போது அந்த ஸ்னூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனை உங்களோட மைண்டுக்கு, அந்த பிரெயின் பையனுக்கு சொல்லிட்டீங்கன்னா அதை கேட்டு அந்த பையன் எழுந்துரும். ஸோ அப்படி அந்த ஸ்னூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் நம்ம மைண்டுக்கு தரோன்றது வந்து ரொம்ப குரூஷியல். பட் இங்கே ஃபன் ஃபேக்ட் என்ன நடக்குன்னா, நம்ம எழுணும்னு நினைக்கும் போது அந்த செகண்டில் நம்மளோட மைண்டுக்கு நம்ம வந்து என்ன மெசேஜை பாஸ் பண்ணணும்னா, ஓகே நம்ம எழுந்து என்ன செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்ட்டு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுவோம். அதை கேட்டு நம்மளோட பிரெயின் என்ன சொல்லுன்னா, ஓகே அவனுக்கு எழுந்து என்ன பண்ணுறதுனே தெரில, எழுந்து என்ன பண்ண போகிறான், தூங்கு அப்படின்ட்டு நம்ம மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்னூஸ் பட்டனையோ ஆஃப் பட்டனையோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவோம். எழுந்து என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லைன்னா கண்டிப்பாக தூங்குன்னு தூங்கிடுவோம். இது 1 நாள் 2 நாள் இல்லை, எவ்ரி சிங்கிள் டே அதே மாதிரி போயிட்டுருக்கும். ஆஃப் ஸ்லீப் ஒவ்வொரு நாளும் இப்படியே போயிட்டுருக்கும்.
இங்கே வந்து உங்களோட மைண்டுக்கு வந்து ஓகே நான் நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்கிட்டேன், அந்த ரீசன்னால் வந்து நான் எல்லாம் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜையும், ஓகே நான் காலையில எழுந்து இந்த விஷயத்தெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜையும் பாஸ் பண்ணிங்கன்னா தான் ஓகே அவன் வந்து நைட் சீக்கிரம் தூங்கிட்டான், அதனால் அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து எழணும், அது எழுறதுக்கு ஒரு ரீசன் வேணும், நான் எழுந்து இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த மைண்டுக்கு சொன்னால் தான் அந்த விஷயத்தினால எழுந்து வேலையை செய்வோம். ஸோ நம்ம எழுந்து என்ன விஷயம் செய்கிறோன்றது மேட்ரு, எதனால் எழணும் அப்படின்ற ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் இங்கே மேட்ரு. அப்படி நம்ம எழுறதுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கும் இல்லையா, அந்த விஷயம் வந்து ஒரு எந்துவான விஷயம், ஒரு ஆர்வமான விஷயம், நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற விஷயம், இல்லை நம்ம லைஃப்பை க்ரோ பண்ணுறதுக்கான விஷயமா நம்ம அந்த விஷயத்தை ஃபைண்ட் பண்ணி பாஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக மைண்ட் எழுந்துரும். அடுத்த முறை நம்ம அந்த ஸ்னூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ண மாட்டோம். ஓகே இப்போ நீங்கள் வந்து எழுந்துட்டீங்க, எழுந்ததுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் இருக்கு இல்லையா, அந்த 5 நிமிஷத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா நம்மள மாதிரி ஒரு சில ப்ரோ அடிஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எழுந்து ஓகே எழுந்துட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வர மாதிரி இருக்குது, வேறு ஐடியா இல்லை அப்படின்ட்டு ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு மறுபடியும் போய் தூங்குவோம். ஓகே ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் தூங்கிக்கலாம் அப்படின்ட்டு தூங்குவோம். பார்த்தா 2 மணி நேரம் 2 1/2 மணி நேரம் போயிருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் என்ன பண்ணுறதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். அந்த மாதிரி செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இங்கே நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, எழுந்து என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லை, என்ன செய்கிறதுன்ற ஒரு ஐடியாவும் இல்லை, அப்படி இப்படி இல்லைன்னா என்ன ரீசனாக இருந்தாலும் சரி, நான் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, எழுந்து போய் ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிடுவேன். ஏன்னா எழுந்த உடனே நமக்கு வந்து ஒரு மாதிரியா பேடாக ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரியா இருக்குன்னா அது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்காது. மறுபடியும் போய் தூங்கிடலாம் அப்படின்னு மேபி தோணலாம். ஸோ நான் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, போய் ப்ரஷ், ரெஸ்ட் ரூம் 2த்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்த அடுத்த செகண்டே ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தூங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது. ஸோ இதை தான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எழுந்துருங்க, ப்ரஷ் பண்ணிடுங்க, எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் இப்படி இப்படி நடந்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தூங்கணும் அப்படின்ற எண்ணம் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யறதுக்காக எழுந்தீங்களோ அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இதுதான் நான் எவ்ரி சிங்கிள் டே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது பெர்ஃபெக்ட்டாகவும் ஒர்க் ஆகிட்டுருக்கு எனக்கு. கைஸ் நம்ம வந்து மறுபடியும் அந்த ஸ்னூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற அந்த செகண்டுக்கு வந்து மறுபடியும் போவோம். அந்த செகண்டில் நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னா, உலகத்திலேயே மெகா சோம்பேறி, படு சோம்பேறியான ஒரு ஆளாக நம்ம தான் இருப்போம். அந்த செகண்டில் உங்ககிட்ட எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு மேட்டராகவே இருக்காது. எவ்வளோ பெரிய ரீசன் எடுத்து போய் கொடுத்தீங்கனாலும் அது வந்து அது கணக்கிலே எடுத்துக்குது. ஓகே அது அப்புறம் பார்த்துக்கலாம், தள்ளி வை அப்புறம் பார்த்துக்கலாம், மார்னிங் பார்த்துக்கலாம், எழுந்து பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், தள்ளு 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 என்னென்ன ரீசன் எல்லாம் சொல்லி நம்ம தூங்கணுமோ எல்லா ரீசனும் சொல்லுவோம். ஓகே கைஸ், இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்னோட மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணியெல்லாம் எழக்கூடாதுப்பா. நான் சில் பண்ணி, நான் ஃபீல் பண்ணி காமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் இப்போ சொல்கிறேன். நான் வந்து அலார்ம் வைக்காமல் கூட அந்த மாதிரி டேஸில் எழுந்திருக்கேன். அந்த ஒரு சின்ன ட்ரிக்கையும் உங்க ஷேர் பண்ணுறேன். அதாச்சும் நீங்கள் வந்து அலார்ம் வைக்காமல் ஃப்ரெஷ்னஸோடு எழணும், அப்படியே ஒரு சில் பண்ணிகிட்டே எழணும்னா, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்னஸ் ஆக்கிடுங்க உங்களோட மைண்டை. அது எப்படி ஆக்கலாம்னா, நீங்கள் வந்து சீக்கிரமாக நைட் ஒரு 10 மணிக்கே தூங்கிட்டீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து வேர்ஸ்ட் கேஸில் ஒரு 6 மணிக்கே அலாரம் வைக்கிறீங்கன்னா, அந்த கேப்பில் வந்து ஒரு 8 மணி நேரம் இருக்கும். இவ்வளோ 8 மணி நேரம் தூங்கின மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப அப்படியே ஒரு க்ளீனாக இருக்கும். ஓகே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சில்டாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஃப்ரெஷ்னஸ்லேயே நம்ம எழுந்துருவோம். ஓகே இதுக்கு மேலே என்னால் தூங்க முடியலடா அப்படின்ட்டு நம்ம மைண்டுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எழுந்துருவோம் அப்படின்ட்டு வேறு வழியே இல்லாமல் எழுந்துருவோம். இது எனக்கு நிறைய நாள் ஓகே இருக்குது. நான் ரொம்ப சீக்கிரமாக தூங்கிட்டேன்னா எனக்கு மார்னிங் 5 மணிக்கு 4:30க்கே எல்லாம் எழுந்துருவேன். ஓகே இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துட்டோமே அப்படின்ட்டு நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு கூட எழுந்திருக்கேன். ஸோ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாக உங்கள் மைண்ட் இருந்துச்சுன்னா அதனாலேயும் எழுந்துரும். இன்கேஸ் உங்கள் மைண்ட் வந்து காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த ட்ரிக்கை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வர விஷயத்தை வந்து சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து காலையில் எழுந்து என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொன்னேன் இல்லையா, எழுந்து என்ன செய்யணும் ஒரு ஐடியா இல்லைனா எழுந்து நம்ம வந்து மறுபடியும் தூங்கிடுவோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம வந்து எழுந்து என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம காலையில் எழுந்து உட்காந்துக்கின்னு ஓகே நம்ம இதெல்லாம் செய்யலாம்னு திங்க் பண்ணுங்கன்னா அந்த டைமில் பற்றி எந்த ஐடியாவும் வராது. ஓகே எந்த ஐடியாவும் இல்லை, தூங்கிடும் அப்படின்ட்டு நம்ம தூங்கிடுவோம். ஸோ நீங்கள் வந்து காலையில் எழுந்து இதை தான் செய்ய போகிறீங்கன்ட்டு காலையில் எழுந்து உட்காந்து அந்த செகண்ட் திங்க் பண்ணாமல் ஓகே காலையில் எழுந்து செய்ய போகிறேன்ட்டு நீங்கள் தூங்குறீங்க இல்லையா, முன்னாள் நாள் நைட்டு அன்னைக்கே டெஃபைன் பண்ணி வச்சுருங்க. உங்கள் ஃபோனில் எடுத்து கூகுள் கேலண்டரில் என்னென்ன செய்ய போகிறீங்களோ அதை டாஸ்க் லிஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க. இல்லைனா ஒரு விஷ் லிஸ்ட் மாதிரி ஏதோ ஆட் பண்ணிடுங்க. இல்லைனா உங்களோட நோட் எடுத்து அப்படியே எழுதி வச்சுருங்க. காலையில் எழுந்து இதை தான் செய்ய போகிறேன், இந்த ரீசனுக்காக தான் எழ போகிறோம் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் லிஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எழ போகிறீங்க. நீங்கள் எழுந்து உட்காந்து திங்க் பண்ணிவிட்டு ஐயோ எந்த ஐடியாவும் வரலேன்ட்டு தூங்குறதுக்கு இது ஸோ பெட்டர்.
இந்த மாதிரி டாஸ்க் லிஸ்ட்டில் என்னென்னலாம்ப்பா ஆட் பண்ணுறது அப்படின்னா, நான் என்ன ஆட் பண்ணுவேனோ அது உங்களுக்கு சொல்கிறேன். மேபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் எழுந்து காலையில் என்ன பண்ணுவேன்னா, மார்னிங் எழுந்து புக்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு 1 ஹவர் அதுக்காக ஒதுக்கிடுவேன். இல்ல ஒரு சில நாள் வந்து பாட்காஸ்ட் கேட்கணும் அப்படின்ட்டு அதுக்கு 1 ஹவர் ஒதுக்கிடுவேன். அந்த புக்ஸு, பாட்காஸ்ட் எல்லாம் கேட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுக்கணும் அப்படின்ட்டு பிளான் போட்டு வச்சிருப்பேன். இல்ல ஏதோ ஒரு ஸ்கில்லை புதுசாக கற்றுக்கணும். ஒரு ஜாப் தேவையான ஸ்கில்லோ, இல்லை லைஃப்பை க்ரோ பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில்லோ ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி எனக்கு வந்து பிடிச்ச விஷயத்தெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாமல் என்னோட லைஃப்பை க்ரோ பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து ஒரு ரன்னிங் போயிட்டு வரலாம். ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி செய்யலாம். ஒரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ அப்படின்ட்டு அதுக்கான ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி என்னோட மார்னிங் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்காகவும், என்னோட லைஃப்பை க்ரோ பண்ணுற விஷயத்த செய்கிறதுக்காகவும் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னோட டாஸ்க் லிஸ்ட்டில் மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயத்த மட்டும் தான் வச்சுருப்பேன். மார்னிங் டாஸ்க் லிஸ்ட்டில். நான் இந்த மாதிரி சொன்னா நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருப்பேன். ஆக்சுவலாக இங்கே என்ன மேட்டர்னா, நம்ம காலையில் எழுந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு டு டூ லிஸ்ட் பிளான் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருந்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, காலையில் எழுந்து அந்த ஃபோனை மட்டும் நோண்டிடாதீங்க. முடிஞ்சு சொல்லி எழுந்து அந்த இன்ஸ்டாகிராம் நோண்டுறது, வாட்ஸ்அப், யூடியூப் இந்த மாதிரி ரேண்டமாக எடுத்து ஏதாச்சும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எழுந்தது வேஸ்ட்டு. நீங்கள் எழுந்ததை தவிர வேறு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்ருப்பீங்க. ஸோ அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப குரூஷியல். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த ஏக்கு என்னோட நேம் வந்து அஜித் குமார் ஏக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஓகே, உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.